வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, குரு பெயர்ச்சி 2024-25 ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி. அப்ப 2ஆம் ராசி சுக்கிரனோட வீடு. மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை சரியாக 5:30 மணி அளவில் பயிற்சி நடக்க இருக்கு. குரு பயிற்சி உலகமே உற்று நோக்குகின்ற குரு பயிற்சி அப்படின்னா அது மிக இல்லை. ஏன்னா குரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீடு கட்டுவோமா, ஒரு திருமணம் நடந்துருமா, ஒரு வாகனம் வாங்குவோமா, ஒரு இடம் வாங்குவோமா, ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்காதா, ஒரு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நடக்காதா, செல்வ சேர்க்கை நடக்காதான்னு ரொம்ப ஆவலா இருக்கிறதெல்லாம் குரு பயிற்சியில தான். ஏன்னா குரு தான் தனகாரகன், பொருளாதாரத்தை கொடுக்குறவரு, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறவரு, பெரும் பணங்கள் கோடிகள்ல புழங்குறவரு குரு பகவான் தான். அப்போ குருவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு 9 கிரகங்கள்ல. குருவோட கதிர்வீச்சுக்கள் மட்டும் நமக்கு சரியான முறையில அமைஞ்சு நம்ம லக்னப்படி குரு யோகரா இருந்துட்டாங்கன்னா அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அது அந்த குரு திசையெல்லாம் மத்தியம வயசுல வந்துச்சுன்னா அள்ளல்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவு ஒரு அற்புதமான பிளானட் குரு. சில லக்னங்களுக்கு அவர் மோசமா இருப்பாரு, சில லக்னங்களுக்கு அவர் சிறப்பா இருக்க மாட்டார். குறிப்பா இப்ப பேசுறது பெயர்ச்சி. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு மாறுறாரு இல்லைங்களா, அது 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு கண்டென்ட். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு காலமா 12ஆம் இடத்துல குரு இருந்திருக்காரு. இப்ப உங்க ராசி மேல குரு வர்றாரு. இதுக்கு பேரு ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சார் ஜென்மத்தில் குரு, ராமர் வனவாசம், அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோ கஷ்டமோ வந்துருமா சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. குருவுக்கு கடவுள் அருளால 3 பார்வைகள் இருக்கு. இயற்கை சுபர்னு பேர். 5, 7, 9 இடங்களை பார்ப்பார் தான் நிக்கிற இடத்துல இருந்து. அப்ப குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம். அப்ப உங்களுக்கு குரு கோச்சாரத்திலையும் இப்படித்தான், இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம்ங்கிறது ஒரு வரி. அப்ப குரு உங்களுக்கு உங்க ராசி மேல இருக்காருன்னா அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் வீணான அலைச்சலா இருக்கும். இதுல மாறவே மாறாது. அந்த அலைஞ்சு திரிஞ்சுதான் அது கிடைக்க போகுது. ஒரு வேலைக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு வேலைக்காக நிறைய முறை போய் அப்ரோச் பண்றது, ஒரு வேலையை நினைச்சு மன உளைச்சல் அடைகிறது, ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு அவச்சொல் வர்றது, ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறது, இதெல்லாம் ஜென்ம குரு. குடும்பத்துல கூட சில நேரங்கள்ல வாக்குவாதம், சண்டை சத்தம், கசப்புகள் எல்லாம் வந்து போகும். ஏன்னா உங்க டென்ஷன்னால. அதெல்லாம் எதுவும் இல்லை, மனசு அமைதியை வச்சுக்கணும். இது ஜென்ம குரு காலம். எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு நான் எடுக்க போறேன், அப்படி எடுத்தேன்னா எனக்கு தோல்வி இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்க பிரச்சனை 100% தீர்ந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு ஜென்ம குரு, நம்ம எடுக்கிற காரியம் பூரா தடையாத்தான் இருக்கும். அப்பன்னா 1 வருஷத்துக்கு வீடு கட்ட முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, நல்லது கெட்டது பார்க்க முடியாது, சுபகாரியத்துக்கு நம்ம போய் பண்ண முடியாது, பண வரவு செலவு செய்ய முடியாது. அப்ப ஜென்மத்துல குரு வரவங்கள வாழலையா பொழைக்கலையா யோசிச்சு பாருங்க. அப்ப ஜென்மத்துல குரு வந்தா கூட நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவா வச்சுக்கணும். நம்மளால முடியும், நமக்கான இறைவன் நம்மளோடு தான் பயணிக்கிறார், நமக்கு அவர் நல்லது மட்டும்தான் செய்ய போறாருங்கிறது தீவிரமா இருங்க, தெளிவா இருங்க. உங்களோட இறைவன், நீங்க எந்த ரிலீஜியனா வேணாலும் இருந்துங்க, அதை பத்தி கவலை இல்லை. எல்லா ரிலீஜியனும் கடவுள் என்பவர் அன்பானவர் தான் சொல்லுது, மாறி சொல்லவே இல்லை. அப்படி அன்பான கடவுளை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது ஜென்ம குரு காலத்தில் கூட நீங்கள் ஆர்ப்பரிக்கும் வெற்றியை நீங்க தொடர முடியும், அடைய முடியும். அப்படிங்கிறத உண்மை. இறை பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். உங்க ராசி மேல குரு வராரு, கோயில் கோயிலா போக வைக்க. இனிமேல் சார் அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டாங்க சார், ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் சார், போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்கு சார், காசி போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்கு சார், தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போலான்னு பிளான் பண்ணிட்டோம் சார், இதெல்லாம் நடக்கும். ரிஷப லக்னக்காரங்களா இருந்தாலும் நடக்கும். ஏன்னா உங்க லக்னத்திலையும் ராசிலையும் குரு பயணிக்கிறார். மெயினா ராசிக்கு தான் நம்ம பயிற்சி எடுத்துக்குவோம். அப்ப அந்த குரு எங்க பாக்குறாரு? ஸ்பிரிச்சுவல் ஸ்தானமான 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப ஹோமம் பண்ணுவீங்க, உயர் பதவி கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், உயர்கல்வி படிப்பீங்க,
முன்னேற்றம் அடைவீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அரசாங்க வேலை எழுதுறவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ரிஷப ராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்களே எடுத்துக்கும். கல்யாணமே இல்லை சார் அப்படின்னா திருமணம் நடக்கும். 2வது குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க சார்னா 2வது குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா வெளிநாடு போவீங்க. 55-60 வயசுல உள்ளவங்க சம்பந்தி ஆகிற வாய்ப்பு இருக்குமா சார்னா சம்பந்தி ஆவீங்க. பேசாத உறவுகள், பேசாத சொந்தங்கள் எல்லாம் இப்ப வந்து பேச போகுது. உங்க மேல, உங்க குடும்பத்து மேல இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்க போகுது. தூரதேச பயணம் போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி. இவ்வளவெல்லாம் நல்லது செய்தே, ஜென்ம குருவை கண்டு எதுக்கு சார் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. அந்த மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சலை திடகாத்திரமாக மாற்றிக்கொள்ள இறை பரிகாரம் மிக மிக முக்கியம். அந்த இறைவனை சரணாகதி அடைங்க. ஒன்றுமே வராது, உங்களுக்கு மைனஸே வராது கண்டிப்பா. அந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சார் நான் வெளிநாடுக்கு ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். கட்டாயம் நீங்க வெளிநாடு போவீங்க. வெளிநாடு உங்களை போக வைக்கிறதுக்கான தூண்டுதலையாவது கொடுக்காம போகாது இந்த பயிற்சி. உங்க தந்தையார் கூட கருத்து வேறுபாடு இருந்தது நீங்கும். உங்க தந்தையாருக்கு உடல் உபத்திரமா இருக்குது, சரியாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்க தந்தையார் குடும்பத்தில் உறவுகளோட கசப்புகள் இருந்தது, நீங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கெட்டு போச்சு சார், சீரழிஞ்சு போயிட்டேன் சார், இனியாவது எனக்கு விமோச்சனம் இருக்கு சார். கட்டாயம் விமோச்சனம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு எங்களால போக முடியல சார், போயிட்டு வருவீங்க இனிமேல் சாந்தமா. அங்க போன உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் சார். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மன நிறைவாயிரும். இத்தனை நாள் அப்படி இல்லை சார், இப்ப ரொம்ப நல்லா இருக்கு சார், குலதெய்வம் போயிட்டு வந்து சூப்பரா இருக்கு சார். சார் நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு, திருப்பிடுவீங்க, எடுத்துருவீங்க, நல்லது நடக்கும் கட்டாயம். என்ன ஜென்ம குருவா இருக்கிறதால அலைச்சல், வீண் அலைச்சல் அது வரும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? யாருக்கு சார் கஷ்டம் இல்லை? கடவுளே கஷ்டப்பட்டு தான் சார் அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப் வர்றாரு. கடவுள் கதைகள் படிச்சிருக்கோம்ல, புராணங்கள், கடவுளுடைய அந்த ஹிஸ்டரி, அந்த இது தெரியுமில்ல, சார் இப்படி இருந்தாங்க, இந்த இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இவங்க வந்தாங்க, இப்படி வந்தாங்கன்னு படிக்கிறோம். இப்ப நம்ம மானுட பிறவிகள். ஆனா ஒரே ஒரு கிஃப்ட், நம்மளோட கடவுள் இருக்கார். நம்ம கும்பிட்டோம்னா செவி கொடுப்பார், செவி கொடுத்து கேட்பார். அந்த நம்பிக்கையோட பயணிச்சிங்கன்னா இறைபலம் உங்க கூடவே இருக்கும். அதனால பயிற்சிகளை கண்டு நீங்கள் மனம் தளர தேவையில்லை. குறிப்பாக ஜென்ம குருவாக இருந்து நீங்கள் மனம் தளர தேவையில்லை. நான் ஜோதிடம் மட்டும் சொல்லிங்க, வாழ்க்கையும் சேர்ந்து சொல்றேன். என் கிளைண்ட்டுகளுக்கு நல்லா வரணும், ஜெயிக்கணும், முன்னேறணுங்கிறதுல நான் தீவிரமா இருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆண்டவனை என்னைக்குமே என் ஆபீஸ்ல விளக்கு ஏற்றும் போது என் கிளைண்ட்டு என்கிட்ட பார்க்க வர்றாங்கன்னா அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும், அவங்களுக்கு நல்வழி காட்டு, அவங்க கூட இருந்து அவங்களை இயக்குப்பா அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இறையருளால. என் கையில ஒன்றும் இல்லை, எல்லாமே இறைபலம் தான். அதே போல உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பிஹெச்டி படிக்க முடியாதவங்க படிப்பீங்க. உயர்ந்த அந்தஸ்து, புகழ் நல்லா இருக்கும். தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே போல உங்களுக்கு மனைவிக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் சரியாகும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனை சரியாகும். பார்ட்னர் விலகி போயிட்டாரு ஆனா இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலைன்னா செட்டில்மெண்ட் ஆகும். உங்களுக்கு குழந்தைகளோட இருந்த மன அழுத்தம் நீங்கும். குழந்தைகளுக்கு உயிர் சொத்து எழுதணுங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எழுதி வைப்பீங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு, அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு இட பிரச்சனை, தட பிரச்சனை, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, சரியாகும்னா அதுக்கு இப்போ சரியாகக்கூடிய காலம். சூப்பரா ரெடியாகும். போட்டித் தேர்வுக்கு ஒரு பதவிக்காக எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம்ல வெற்றி கிடைக்கும். எவ்வளவு நல்லது இருக்கு பாருங்க. ஜென்ம குரு சார், அவ்வளவுதான் சார் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? ரிஷபராசி என்பர்கள் ஜாலியா இருக்கு, உங்க கூடவே கடவுள் இருக்காருங்க. ஏன்னா நீங்க ரிஷபராசி, உங்க ராசிக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? அருமையான சூரியன், அழகான சந்திரன், வைராகியமான செவ்வாய், இந்த 3 நட்சத்திரம் ரிஷபத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு தாய் தந்தையார் கூட பிறந்தவங்க, சகோதர சகோதரிகள் உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க, உங்க வம்சாவளிக்குள்ள. இது 80% பொருந்தி வரும். செவ்வாய் சகோதர பாசம் ரொம்ப ஜாஸ்தி, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க. கார் வாங்கினா கூட எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு பெரிய காரை வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற ராசி நீங்க. கவலைப்படலாமா? உங்களை கடவுள் விட்டுருவாரா சார்? கவலைப்படாதீங்க. ஜென்ம குருவாக இருந்தாலும் சற்றேறக்குறைய அலைச்சல் இருக்கும், ஆனால் வெற்றி உங்க பக்கம்தான், வசமாகும். கவலைப்படாதீங்க. இதோட சேர்ந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோக திசை, நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா இன்னும் வெற்றி கூடுதலாக கிடைக்கும் என்று சொல்லி
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.